எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கீரை போண்டா செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் கடல மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கலாம். கீரை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன், இதை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் சூடான எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் விட்டுக்கிறேங்க. மாவை இந்த பதத்துக்கு போண்டா பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. நான் சிறுகீரை போட்டிருக்கிறேன். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். கையை நனைச்சிட்டு முதல்ல கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம், எண்ணெய் காஞ்சிடுச்சாங்க. காஞ்சிடுச்சு. சின்ன சின்னதாக எடுத்து போண்டாவாக போட்டுக்கலாம். அடுப்பு தீயை அளவாக வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாகவும் வேணாம், கம்மியாகவும் வேணாம். கிண்டுறதுக்கு ஓரளவுக்கு விட்டுட்டு போண்டா போடணுங்க. இதில் ஒரு 7 போண்டா போட்டிருக்கிறேன். நிறையா போட்டோம்னாலும் கிண்டி எடுக்க முடியாது. கொஞ்சம் நல்லா செவக்க விட்டு எடுத்துடலாம். பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துடலாங்க. சுவையான கீரை போண்டா தயார். நன்றிங்க.